கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தபசு காலத்தின் 19ஆம் நாளான இன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிலிப்பு 2:2. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். Then make my joy complete by being like-minded, having the same love, being one in spirit and of one mind. அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராய் இருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையில் இருந்தபோது பிலிப்பு சபைக்கு கடிதம் எழுதுகிறார். அவர் உருவாக்கிய சபை. அங்கு மக்கள் அன்புடனும் ஒற்றுமையுடனும் இருக்க வேண்டும் என்ற வாஞ்சையை மிக அழகாக வெளிப்படுத்துகிறார். தாம் சிறையில் துன்பத்தில் இருந்தாலும் சபையின் ஒற்றுமை அவருக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளித்தது. அதனால்தான் நான் அனுபவிக்கும் கஷ்டங்களை காட்டிலும் நீங்கள் ஒன்றாய் இருப்பதே என் மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள் என்று கூறுகிறார். அதே ஒற்றுமையும் அன்பும் இன்று நம் குடும்பங்களிலும் சபைகளிலும் காணப்பட வேண்டும். இந்த தபசு காலத்தில் நாம் பவுலின் சந்தோஷத்தை நிறைவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் நம்மோடு பேசுகிறார். இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். ஏக சிந்தை, சேம் மைண்ட். இதன் கருத்து கிறிஸ்துவின் மனதை பகிர்ந்து கொள்வது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று வலியுறுத்துகிறார். இந்த தபசு காலத்தில் நாம் குடும்பமாக சபையாக இணைந்து தனிப்பட்ட கருத்துக்களால் அல்ல, கிறிஸ்துவின் சிந்தனையில் இணைந்து செயல்பட வேண்டும். ஏக அன்பு, சேம் லவ். பகை, போட்டி, பொறாமை இல்லாமல் தியாக அன்பு. அன்பு என்பது உணர்ச்சி அல்ல, அது ஒரு தீர்மானம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அறிவுறுத்துவதை யோவான் 13:34 வாசிக்கிறோம். இந்த தபசு காலத்தில் இயேசுவின் சிந்தையாகிய அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இசைந்த ஆத்துமாக்கள், பீயிங் ஆஃப் ஒன் சோல். இதயம் ஒன்றாக இணைதல். உள்ளத்தில் பிளவு இல்லாமல் ஒரே நோக்கத்துடன் சேவை செய்ய வேண்டும். எப்பொழுது நாம் மற்றவர்கள் மேல் மாசற்ற அன்பை செலுத்துகிறோமோ அப்பொழுதே அவர்களுடைய உள்ளத்திலும் நம்மீதான அன்பு பெருகும். அன்பான இருதயங்கள் இணையும் பொழுது ஒரே நோக்கத்துடன் செயல்பட முடியும். ஒன்றையே சிந்தித்து என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இது மிகவும் முக்கியமான காரியம். நாம் எதை குறித்து சிந்திக்கிறோம், எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பது மிக முக்கியம். நம்முடைய குறிக்கோள் தேவராஜ்யம், சுவிசேஷம், பரிசுத்த வாழ்க்கை, சபை வளர்ச்சி. இந்த குறிக்கோளையே மையமாக வைத்த இந்த ஒன்றையே சிந்தித்து அதற்கான செயல்களில் ஈடுபடும்போதுதான் பவுலடிகளாரின் சந்தோஷத்தை நிறைவு செய்ய முடியும். இந்த தபசு காலம் நம்மை நாமே பரிசோதித்து குற்றம் குறைகளை களைந்து தேவனிடத்தில் கிட்டி சேரும் காலம். இதில் ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்தல் மிகவும் முக்கியம். அப்பொழுதுதான் நம்மை குறித்த தேவ சித்தத்தை அறிந்து அதன்படி நடந்து பவுலை மட்டுமல்ல
நம்முடைய ஆண்டவரின் சந்தோஷத்தையும் நம்மால் நிறைவாக்க முடியும். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் என்று அறிவுறுத்துவதை ரோமர் 12:16 வாசிக்கிறோம். பெருமை இல்லாமல் தாழ்மையுடன் ஒற்றுமை அவசியம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று பவுல் கூறுவதை கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 1 வாசிக்கிறோம். சபை பிளவு தேவ சித்தம் அல்ல என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். ஒற்றுமை கிடைக்க வேண்டியது அல்ல, காக்க வேண்டியது. ஒற்றுமை கிறிஸ்துவின் இதய விருப்பம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் ஒற்றுமை சபையின் சந்தோஷம். ஒற்றுமையின் அழைப்பு ஏக சிந்தை, ஏக அன்பு, ஏக நோக்கம். ஒற்றுமையின் அடித்தளம் தாழ்மை, கிறிஸ்துவின் மனம். ஒற்றுமையின் பலன் சபை வளர்ச்சி, சாட்சி வலிமை, தேவ மகிமை, ஆனந்தம். Today's verse is Paul's appeal for unity in the church. He urges believers to have the same mind, the same love, and one purpose in Christ. During this Lent season, we must follow this strictly for the unity of our family and church. True Christian joy comes when believers live in harmony, humility, and Christ-like love. Unity strengthens the church, home, and my surroundings, and glorifies God. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்பான பரலோக தந்தையே, எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் சபைகளிலும் ஏக சிந்தையும் ஏக அன்பையும் அருள வேண்டுகிறோம். பொறாமை, போட்டி, பிளவு எல்லாவற்றையும் அகற்றி கிறிஸ்துவின் மனதை எங்களுக்கு தாரும். நாங்கள் எப்பொழுதும் ஒன்றையே சிந்தித்து ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி கிறிஸ்து எங்களை நேசித்தது போல நாங்களும் மற்றவர்களை நேசித்து உம்முடைய நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ கிருபை தர வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.